வணக்கம், வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். இந்த சந்நியாசி அல்லது பிக்ஷை எடுக்கக்கூடிய யோகம், பல நூல்கள்ல சொன்ன சின்ன சின்ன கருத்துக்களை எடுத்திருக்கிறோம். இவங்கெல்லாம் எப்படி போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, விருப்பப்பட்டு பல்வேறு நிலைகள்ல தங்களுடைய சில அனுபவங்கள பெற்று, அந்த அனுபவத்தின் முடிவுல மனது, அமைப்பு எல்லாத்தையும் ஒருநிலைப்படுத்தி கிளம்பிடுறாங்க. அப்படி கிளம்புனாலும் சன்னியாசியாக இருந்தாலும் பிக்ஷை எடுத்து உண்ணுவோம் நம்ம பௌத்தர் மாதிரி. அந்த மாதிரி கொஞ்சம் ஒழுக்கமாகவும் தங்களை நடத்தி கொண்டு வாழக்கூடிய அமைப்பை பெற்ற ஜாதகர்களாக இவங்க மாறுறாங்க. எந்த வயசுன்னு தெரியாது. அது அவங்களுக்கு அவங்களுடைய பாவகங்கள் நடத்திட்டு போகக்கூடிய யோக அடிப்படையில தான் அது வரும். நடு வயதுல போறாங்களா, கடைசி வயதுல போறாங்களா, திருமணம் பண்ணாமலே போறாங்களா, திருமணம் பண்ணி போறாங்களான்றலாம் மற்ற கோள்களுடைய அமைப்பை நம்ம எடுத்துக்கணும், பாவ அமைப்புகளை. ஏன்னா ஒரு கோளோட சேர்ந்தாலே மனைவி வந்துடுறான்றோம். இங்க பாருங்க, அந்த அடிப்படையில திருமணமாகாதது அது தனி ஒரு விதி. இது பொதுவாக சன்னியாசியாக பிச்சை எடுத்து உண்பவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சந்திரன் லக்னத்தில் இருந்து குரு 12ல் சனி கேந்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குது, சந்நியாச பிக்ஷா யோகம். நல்லா கவனிக்கணும். நீங்க பிக்ஷா என்பது எடுப்பதல்ல, பிக்ஷை என்பது பெறுவது. இவங்கெல்லாம் பிக்ஷை பெறக்கூடிய அடிப்படை. ஆக தங்களை புனிதர்களாகவோ அல்லது தங்களை அறிந்த ஒரு மனிதனாகவோ மாற்றிக்கிட்டு வாழக்கூடிய ஒரு விஷயமானவங்க. சந்திரன் லக்னத்தில் குரு 12ல் சனி கேந்திரத்தில் இருப்பது ஒண்ணு. இரண்டாவது, அனைத்து கோள்களும் அஸ்தங்கம், அதாவது கம்பஸ்ட் அடைந்து 10லோ அல்லது 12லோ இருப்பது. அனைத்து கோள்களும் நவாம்சத்தில் நீசம் பெறுதல். சந்திரன் எந்த நற்கோளின் பார்வையும் இல்லாமல் இருத்தல். மேஷ சந்திரனை செவ்வாய் பார்ப்பது. இந்த பார்க்கும் அமைப்பெல்லாம் அந்த காலத்துல இருந்ததுதான். அதன் அடிப்படையிலையும் பலன்கள் சொல்லி இவங்க பழகியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. இன்னைக்கு நான் பார்வைய பெரும் பலனுக்கு அது பயன் இல்லைங்க. இதுக்கெல்லாம் ஓகே தான். ஆனா அவனை பிச்சை எடுக்க விடுறதுக்கு, அவனை போறதுக்கு பாவம் வேணும். ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தை விட்டு வெளியேறுவதற்கு 12ஆம் பாவம் மொத்தமா வேணும். எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே போறதுக்கு அது சப்போர்ட் பண்ணணும். இருந்தாலும் இந்த அமைப்பு உள்ளவர்கள் இப்ப மேச சந்திரனை செவ்வாய் பார்ப்பதுன்னா, சந்திரன் மேசத்துல இருக்கிறது என்னமோ உண்மைதான், 65 கோடி பேருக்கு இருக்கும். செவ்வாய் பார்க்கணும்னா செவ்வாய் இங்க 3 விசேஷ பார்வையா பார்க்குதுன்னா 65 கோடியை 12ஆல வகுத்தா 3 பகுதி பேருக்கு சந்திரனை செவ்வாய் பார்க்கும். ஆனா சந்திரன் தனித்து இருக்கணும். யாரோடையாவது சேர்ந்துட்டாலும் பலன் மாறும். சரி, சந்திரன் பார்க்க செவ்வாய் பார்க்க அங்க உங்க பலன் நடக்குதுன்னா திசா புத்தி ஒரு சப்போர்ட் பண்ணணும். அங்க இருக்கக்கூடிய பாவங்கள் இயங்கினாதான் இவங்க போவாங்க. இது இருக்குன்னொன்னே அவங்களுக்கு சன்னியாசி யோகம் எல்லாம் கிடையாது, பிக்ஷை பெற யோகம். ஏன்னா இதெல்லாம் பெரிய மனப்பக்குவம் வேணும். பிக்ஷை பெறுதல் அப்படிங்கிறது, பவதி பிக்ஷாம் தேகிங்கிறது அவ்வளவு சுலபம் அல்ல, பெரும் பாக்கியம் அது. சந்திரன் லக்னத்தில் குரு 12ல் சனி கேந்திரத்தில். குரு 12ல, ஒரு நல்லோன் 12ல இருக்கும்போது வெளியே இருக்கிறார். சனி கேந்திரத்துல இருந்து இவருக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கிறார், பிக்ஷை பெறுவதற்கு உண்டான வாய்ப்பு. சந்திரன் மனநிலையை ஒழுக்கப்படுத்துறார். லக்னத்துல இருந்து மனநிலையில ஒரு திடகாத்திரமான ஒரு நம்பிக்கையுடன் கூடிய ஒரு பிக்ஷாவாக இவரை மாத்துகிறார். அது ஒரு பெரிய விஷயம். அனைத்து கோள்களும் அனைத்து கோளுமே கம்பஸ்ட் ஆகி சூரியனுடன் பூரா இணைஞ்சு அஸ்தங்கதமாகி 10லயோ 12லயோ இருந்தா ஆட்டோமேட்டிக்கா கிளம்பிட வேண்டியதுதானே. 10ல இருந்தா தொழில் வரல, 12ல இருந்தா கிளம்புறதுக்கு உண்டான அமைப்பு ரெடி ஆயிடுச்சு, கிளம்புறாங்க. அது இந்த அடிப்படையில உங்களுக்கு. ஆனா அனைத்து கோள்களும் வரணும். அனைத்து கோள்களும் நவாம்சத்தில் நீச்சமாக இருப்பது, இதெல்லாம் ரொம்ப ரேர் லிஸ்ட். இது அனைத்து கோளும் அஸ்தங்கதம் 10லயோ 12லயோ ஆகிறது ரேர்.
இந்த அனைத்து கோள்களுக்கும் நவாம்சத்தில் நீச்சமாகிறது அதை விட ரேர். எல்லாமே இது கொஞ்சம் பார்க்கணுங்க. அனைத்து கோள்கள் ஒன்னே நீங்க ராகு கேதுவெல்லாம் இழுத்துட்டு வரக்கூடாது. மற்ற கோள்கள் 7. சந்திரன் எந்த நற்கோளிலும் பார்வை பெறாமல் இருப்பது இது நடக்கும். சந்திரன் நட்கோள் பார்வை இல்லாமல் இருக்கும். இப்ப எனக்கெல்லாம் சந்திரன் கும்பராசி, எந்த நட்கோளும் பார்க்கல. அது சரி, எந்த தீய கோளுமே பார்க்கல. சந்திரன் இருக்கு அப்படின்னா எந்த தீய கோள் பார்வையிலும் இல்லை, நட்கோள் பார்வையும் இல்லை, அது பாட்டுக்கு இருக்கு. அப்படின்னா நம்ம எல்லாம் ஜன்னியாசியா அப்படின்னா நம்ம வாழ்க்கையிலே நம்ம சிந்தனைகளே அப்படித்தானே, எய்ம்லெஸ் தானே நம்ம சிந்தனைங்க. அப்படிங்கிறப்ப அது ஒரு வகையான சம்சாரியான சன்னியாசி அப்படின்னு. மேசச்சந்திரனை செவ்வாய் பார்ப்பது அதை தான் சொன்னேன். கிட்டத்தட்ட ஒரு 10-15 கோடி பேருக்கு பார்ப்பாங்க. ஆனா சந்திரன் தனியா இருக்கணும், மற்றபடி பாவகங்கள் சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த அமைப்பு அவங்களுக்கு வருது அப்படின்னா கிளம்பிடுவாங்க. இந்த இருக்கிறதுலயே ரொம்ப சுலபமானது இது ஒண்ணுதான். இந்த பாயிண்ட் ஒண்ணுதான். 4 5வது பாயிண்ட் தான் ரொம்ப சுலபமா எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா பிக்ஷை எடுக்க போகணுங்கிற அமைப்பு வேண்டாம். அவங்க பிக்ஷை எடுக்காமலே தங்களுடைய வாழ்க்கையிலே சன்னியாசமாக வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. மனநிலையில் ஒரு சட்டா ரைட், நமக்கு போதும் வாழ்க்கை, நம்ம பாட்டுக்கு அமைதியா வாழ்வோம், ஏதோ நீங்க கொடுங்க நாங்க வாங்குறோம் சாப்பிடுறோம் அப்படிங்கிற மாதிரியாக வரும் இந்த அஞ்சலியும். இது சுலபமா கிடைக்கும். செவ்வாய் பார்க்குதுங்க அப்படின்னா பார்த்தா கிட்டத்தட்ட 65 லட்சம் நம்மளுடைய தமிழ்நாட்டிலேயே மேசராசிக்காரங்க இருக்காங்க. சந்திரன் அதுல தனியா இருக்கிறவங்க 12ல் 1ன்னு வைங்க. செவ்வாய் பார்க்கறது 3 அப்படின்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 5 கோடி பேருக்கு இந்த செவ்வாய் பார்க்கக்கூடிய அமைப்புல இருக்கலாம். அல்லது ஒரு 2 கோடி பேர் இருக்கலாம், அது 1 கோடி பேர் கூட இருக்கலாம்னு வைங்களேன். இருந்தா என்ன சாரி, 65 லட்சம் செவ்வாய்க்கு, அதுல ஒரு 5 லட்சம் பேருக்கு இருக்கலாம். இல்லாட்டினா ஒரு 1 லட்சம் பேர் கூட இருக்கிறாங்கன்னு வைங்க. எல்லாரும் சன்னியாசமா பிக்ஷை வாங்குறாங்களா, பிக்ஷை பெறுவாங்களான்னா கிடையாது. மனநிலையில் என்ன சந்திரனை மையப்படுத்தி செவ்வாய் வரும்போது ஒரு உணர்வு ரீதியான வேகத்தில் மன ரீதியாக அமைதியா இருந்துடுறாங்க பாருங்க. வீட்டிலேயே பிக்ஷைக்கு போகாம அமைதியா வீட்டுல இருந்து நடக்கிறது நடக்கட்டும், நம்ம பாட்டுக்கு இருப்போம். அதுக்கு இந்த சப்போர்ட் கிடைக்கும். அப்படிதான் நம்ம பார்க்கணுமே தவிர மேசச்சந்திரனை தனித்த செவ்வாய் பார்க்குது, வேற யாரும் பார்க்கல, எனவே அவருக்கு பிக்ஷா யோகம் தான் இருக்கு, சன்னியாச யோகம்னு சொல்றது. அவர் வீட்டிலேயே இருக்கலாம், நல்ல செல்வந்தார், அவர் வீட்டுல இருக்கணும், எதுக்கு வெளியே போய்கிட்டு. இந்த காலத்துல புத்தர் காலத்துல அவர் போனார், இந்த காலம் நமக்கு தேவையில்லையே அப்படின்ட்டு கூட இருக்கலாம். எனவே இதை கொஞ்சம் பிரிச்சு பார்க்கக்கூடிய அமைப்புல நம்ம இருக்கணும். நன்றிங்க. இதை கண்டு யாரும் பயந்துடாதீங்க. தேங்க்யூங்க.